Hi friends, welcome to Taste of Tongue channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வெஜ் ரெசிபி பார்க்கலாம், பட் நான்வெஜ் டேஸ்ட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா அரைச்சு வச்சுக்கணும். மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 5 மிளகா வத்தல், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஃப்ளேவருக்காக புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் பெரிய சைஸ் மீல் மேக்கர் எடுத்து வச்சிருக்கேன். இதை ஹாட் வாட்டர்ல ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை நம்ம நல்லா பேஸ்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். தான் நம்ம மேரினேட் பண்ண போகிற மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே உள்ளே நல்லா இறங்கும். இப்போ இந்த மீல் மேக்கரோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்போதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் கொஞ்சமாக கல்பாசி, அன்னாசிப்பூ, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதோட கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட ஃப்ளேவருக்காக கொஞ்சமா புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா வதங்குறதுக்காக நான் ஜாரை வாஷ் பண்ண வாட்டரை இதோட சேர்த்து நான் நல்லா கொதிக்க விடுறேன். இதுல இருந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதோட நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மீல் மேக்கரை சேர்த்து வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் போட்டு தான் இந்த மீல் மேக்கரை எடுத்து வச்சிருக்கோம். மீல் மேக்கர் சீக்கிரமா வெந்துடும். அதனால நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து மீல் மேக்கர் ஒரு 5 நிமிஷம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சில வேணும் அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு செமி கிரேவியாக தான் வேணும், அதனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் சுண்டி ட்ரை ஆகணும். இப்போ இந்த அளவுக்கு எனக்கு போதும், அதனால நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. இப்போ நம்மளோட நான்வெஜ் டேஸ்ட்டில் நம்மளோட வெஜ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.